இந்த நாளின் தியானத்துக்கான தலைப்பு லிவிங் வாட்டர்ஸ். லிவிங் வாட்டர்ஸ், ஜீவ தண்ணீர். தண்ணீர் என்று சொல்லும்போது உயிர் நீர் என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. அந்த தண்ணீரை பத்திரமாக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி உலக மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அங்கே மக்கள் தண்ணீரை குடித்தான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்கிறார்கள். வேத வசனம் அதைவிட சிறந்த ஒரு காரியம் நீர் என்பதை ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ தண்ணீர் என்று சொல்லும்போது அது சரீர தாகத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா உள்ளத்தில் உள்ள வேதனைகளையும் நம்முடைய ஜீவிதத்தையும் நீர்ப்பாய்ச்சலாக நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு இருக்கத்தக்கதாய், நம்மிலிருந்து அது மற்றவர்களுக்கு செல்லத்தக்கதாய் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவ தண்ணீர் குறித்து சொல்லும்படியான வசனம் இயேசு சொல்லுகிறார். யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தேவனை இயேசு எனக்காக மரித்தார், அடிக்கப்பட்டு காயப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். அவர் எனக்குள்ளாய் அவருடைய வார்த்தையினாலே ஜீவிக்கிறார், மீண்டும் வந்து என்னை கூட்டி செல்ல போகிறார் என்று நான் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியாளனாய் அவருடைய வார்த்தையினாலே ஜீவிக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் தங்கியிருக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நதியைப் போல பாய்ந்து அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.